இந்த வழக்கு தொடர்ந்த கட்சிகளே அது மனிதாபிமானத்தோட பாருங்க. நீங்க விஜய்ங்கிற ஒரு அரசியலை எடுத்து வச்சிருங்க, தாவேக்காங்கிற ஒரு அரசியல் எடுத்து வச்சிருங்க, அவர்கள் மனிதர்கள் தானே. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசக்கூடியது. செத்து போன 40 பேரும் தமிழர்கள் தானே, 41 குடும்பமும் தமிழர்கள் தானே, இந்துக்கள் தானே, தமிழர்கள் தானே, எல்லா மக்களும் அங்கே இருக்காங்களே. அப்போ நீங்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியத்திற்கு உட்பட்டு தானே அந்த மக்கள் வராங்க. நீங்கள் விஜய் மீது உங்களுக்கு, தாவேக்கா மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பரசியலை ஒதுக்கிறீங்க. இப்போ அன்புமணி போன்றவர்கள் வைக்கக்கூடிய, நீங்கள் போய் தோத்துறாதீங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஓகே, போய் நீங்கள் அவமானப்படுறாதீங்க, தமிழ்நாட்டிற்கு அது அவமானங்கிற. ஆனால் நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, முதல்வர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரியாக காய் நகர்த்துகிறார். நம்ம இங்கே போனால் வெற்றி கிடைக்குமான்னு தெரிஞ்சு தான் போகிறார் விஜய் அவர்கள். அப்படிதான் அரசியலுக்கு வந்தார், அப்படிதான் முதல்வரும் ஆனார். உங்களுக்கு புரியுதா? அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அங்கே முடியாதுங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் போக மாட்டாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இந்த இஷ்யூ வரும், போனால் ஃபெயிலியர் ஆயிருங்கிற இஷ்யூ வருங்கிறது தெரியும் விஜய் அவர்களுக்கு. ஆனால் அந்த தப்பு செய்ய மாட்டாருங்கிறத நான் பார்க்குறேன். நம்ம போனால் ஜெயிச்சுட்டு வரணும், அவ்வளோதான். இது மட்டும்தான் அவர்கிட்ட பத்திரிகையாளர் மன்றம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? பத்திரிகையாளர் மன்றத்தில் யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா இந்த மாதிரி பேசுறதுக்கு? பத்திரிகையாளர் மன்றம் எதற்காக செயல்படுகிறது? இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. பேசி 48 மணி நேரம் ஆச்சு. யாராவது ஒரு யோக்கிய பத்திரிகையாளர் யாராவது ஒரு ஆள் கண்ணாம தெரிச்சு, ஏங்க நீ ஏத்துக்கிட்டாலும் அவர் தான் முதல்வர். உங்களுக்கு 5 வருஷம் அவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ். எல்லா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் தான் முதல்வர். இன்னைக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் மோடியை ஏத்துக்கிறீங்களா? மோடியை ஏத்துக்கிறீங்களா? நீங்க அதே பாஜகவை எதிர்க்கிறீங்களா? இந்த திமுக ஊடக பத்திரிகையில பாஜகவை எதிர்க்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் அவர் தானே பிரதமர். ஏத்துக்கிறீங்களா? பிரதமர் அவன் இவனு சொல்ல முடியுமா இவங்களால? நான் கேட்குற சிம்பிளுங்க. பிரதமர் அவன் இவனு சொல்ல முடியுமா இவங்களால? கண்டிப்பா முடியாது. ரெட்ரோ லுக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ஆதிரா. இன்னைக்கு நம்மளுடைய பொலிட்டிக்கல் பல்ஸ் நிகழ்ச்சியில தமிழக அரசியலோட தற்போதைய நிகழ்வுகளை குறித்து விவாதிக்க இருக்கிறோம். அதுக்காக பத்திரிகையாளர் யாசர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா சார், இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு இருக்க விஷயம் என்ன அப்படின்னா, கரூர் கூட்ட நெரிசல்ல இறந்தவங்களுடைய குடும்பத்துல இருந்து ஒரு 31 பேருக்கு அரசாணை கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த அரசு வேலையை கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நாம் தமிழர் கட்சியில இருந்துட்டு ஒரு கேஸும் போட்டாங்க. இப்போ நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த அரசாணை ரத்து பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு, இறந்தவங்களோட குடும்பங்களுக்கு இந்த அரசு வேலை கொடுத்ததை நீங்க தாவேக்கா அரசு செய்த பிழை அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா, இல்ல நீதிமன்றம் சொன்ன முடிவு அப்படின்றது சரி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போ தாவேக்கா இந்த சம்பவம் கரூர்ல நடந்தது ஒரு இயற்கையான விபத்து. இப்போ ஆஸ் ஃபைல் படி, அதாவது வழக்கு விசாரணைகள்ல இருக்கு, அது வரைக்கும் நம்ம பார்க்கக்கூடிய விதம்ங்கிறது இயற்கை விபத்து. அதுல மாற்று கருத்து இல்லை. சிபிஐ என்கொயரி முடிஞ்சு ஃபைனல் டிசிஷன் கொடுக்குறப்பதான் யார் குற்றவாளிகள்ங்கிறது நமக்கு தெரியும். ஒருவேளை செயற்கை விபத்து, அதாவது தாவேக்கா அரசு குற்றம் சாட்டக்கூடிய நபர்கள் மூலியமாக விசாரணை வளையத்தில் தென்பட்டு அவர்கள் தான் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டால் அது செயற்கை விபத்து, மாற்று கருத்து கிடையாது. இல்ல, இயற்கைக்கும் செயற்கைக்கும் வித்தியாசம் தெரியுது. அப்ப நேச்சுரலாக இப்போ வரைக்கும் அது நேச்சுரல் டெத்து தான். யாரும் திட்டமிட்டோ யார் மீதும் பழி சுமத்த முடியாத சூழல்ல இருக்கு. இது வழக்கு விசாரணைகள்ல இருக்கு. அப்ப அந்த அடிப்படையில் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் சிச்சுவேஷன், இந்த சினாரியோல பார்க்கும்போது தாவேக்கா அரசு கொடுத்ததுங்கிறது இயற்கை விபத்துல பலியானவர்களுக்கு கொடுத்த அரசாணை தான். கொடுக்கப்பட்ட வேலைகள்ங்கிறத நம்ம பார்க்கணும். அப்ப கரூர் மாவட்டத்துல நடந்த சம்பவம், கரூர் மாவட்ட நிர்வாகத்துக்கு உட்பட்டு வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை தான் அவங்க அங்க டிஃபெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வழக்கு வரும்போதே அதாவது ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, டிஎன்பிசியையும் இதுல இணைச்சிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி மனுதாரருக்கு கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. அதுவும் டிஎன்பிசியில ஏன் இணைக்கிறாங்கன்னா, டிஎன்பிசிக்கு உட்பட்டு அந்த வேலைகள் கொடுக்கப்பட்டுக்கா, அந்த மாதிரி ஏதாவது அடிப்படைகள் தெரியுதா அதுங்கிற விசாரிக்கிறதுக்காக டிஎன்பிசி இயக்குநர்களையும் சேர்த்துக்க சொல்றாங்க. ஸோ டிஎன்பிசி இயக்குநர்களையும் சேர்த்துக்கிறாங்க. அவங்க தரப்பு விளக்கத்தை அவங்க கொடுத்துட்டாங்க, தமிழ்நாடு அரசு விளக்கத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஆணை ரத்துங்கிற ஒரு பார்வை வருது. நம்ம எப்படி இப்போ பார்க்குறோம் அப்படின்னா, இது இயற்கையான விபத்துங்கிறது தான் தற்போதைய நிலவரம். ஸோ அந்த இயற்கையான விபத்துக்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுப்பதில் எந்தவித தவறும் இல்லை. ஸோ இது ஒரு நோக்கம். ஆனால் அது அப்படியே நம்ம எடப்பாடியுடைய அரசில் நம்ம பார்க்கும்போது தூத்துக்குடியில் மக்கள் எழுச்சி போராட்டம், அதாவது ஒரு திட்டம் வேணா, இது மக்களுக்கு ஆபத்தானது, இந்த ஊருக்கே ஆபத்தானது, தமிழ்நாட்டுக்கே ஒரு அபாயகரமான ஒரு விஷயம், அதற்காக போராடக்கூடிய மக்களை சுட்டு தள்ளுவதுங்கிறது உங்களுக்கு புரியுதா? சுட்டு தள்ளுவதுங்கிறது, போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுட்டு தள்ளுவது, அதுல ஒரு 10க்கும் மேற்பட்டவர் பலியாவதுங்கிறது, இது செயற்கையா இயற்கையா? செயற்கை தானே. அப்ப அதற்கு அரசாணை கொடுக்கும்போது இப்ப மனு போட்ட இந்த 2 கட்சிகளும் எங்கே சென்றது?
இல்ல ஆனா இப்ப நீதிமன்றம் கேட்டிருக்க கேள்வி என்னன்னா கருத்து அடிப்படையில நீங்க கொடுப்பீங்கன்னா எவ்வளவோ பேருக்கு இயற்கை மரணம் இல்ல அப்படின்னு இருக்காங்கம்மா. இப்ப இவங்க வாதாடின விதம்ங்கிறது எப்படிங்கிறது ஆர்குமெண்ட்ஸுங்கிறது நமக்கு இன்னும் டீப்பா தெரிஞ்சா நல்லா இருக்கும். இப்ப தமிழ்நாடு அரசு எந்த அடிப்படையில வாதாடி இருக்காங்கிற ஒரு வாதம் இருக்கு. கருணை அடிப்படையில வந்து நிறைய பேர் இருப்பாங்க. கருணை அடிப்படைனா எப்படின்னா, நான் விதவையா இருக்கேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில மனு கொடுத்துருப்பாங்க, நான் விதவையா இருக்கேன், எனக்கு வாழ்வாதாரம் இல்லை, கருணை அடிப்படையில எனக்கு ஒரு ஆயமாவோ இருக்கோ இல்ல ஸ்கூல்ல ஏதாவது இருக்கோ ஏதாவது ஓஏ இருக்கோ ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி மனுக்கள் வந்திருக்கும். இது வந்து யதார்த்தமாக கருணை அடிப்படையில கொடுக்கக்கூடிய மனுக்கள் கொடுத்துட்டு இருந்திருக்காங்க இருக்கு. அது காலம் காலமாக இருக்குமா. எம்ஜிஆர் காலத்துல இருந்து கலைஞர் காலத்துல இருந்து இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான். எல்லா மக்களும் அது கொடுப்பாங்க, கிடைச்சா பை சான்ஸ், கிடைக்காதப்ப ஒண்ணும் இல்லை. பட் இதை வந்து இவங்க வாதாடி இருக்கக்கூடிய ஸ்டைலுங்கிறது நமக்கு கிளியரன்ஸா தெரியல. ஏன் அப்படின்னா இவங்க சரியான முறையில வாதாடி இருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு ரத்து செய்யக்கூடிய அளவிற்கு போயிருக்காது. ஏன்னா ஆரம்பத்திலே அரசு பணியாணை கொடுக்கலாம்னு சொன்னது இந்த நீதிமன்றம் தான். புரியுதா உங்களுக்கு? முதல்வர் அவர்கள் தற்காலிக அரசு பணியாணை கொடுக்கலாம், தடை இல்லைன்னு சொல்லி சொன்னதே இந்த நீதிமன்றம் தான். கரூருக்கு அவர் போறப்ப காலையில இதே வழக்கு விசாரணைக்கு வருது. அப்ப சொன்ன இதே நீதிபதிகள் தான் அன்றைக்கு அந்த சொன்ன வாதம். அப்ப அந்த வாதத்திற்கும் இன்றைக்கு ரத்துக்குமான இந்த இடைப்பட்ட வித்தியாசம் தான் நம்ம பார்க்கணும். அப்ப இந்த இடைப்பட்ட வித்தியாசத்துல ஒண்ணு தாவேகா சார்பு அரசு சார்பு வழக்கறிஞர்கள் சரியாக வாதாடவில்லையா, இது ஒரு கேள்வி இருக்கு. அப்ப ஏற்கனவே நம்ம என்ன கேட்கிறோம், எடப்பாடி காலத்தில் கொடுக்கப்பட்ட போது அரசாணைகள் கொடுக்கப்படும் போது இந்த மனு கொடுத்த இந்த கட்சிகளை தவிர்த்து இப்ப பேசக்கூடிய எதிர்கட்சிகள்லாம் ஏன் வாய் திறக்கல? உங்களுக்கு புரியுதா? இது இயற்கையாக நடந்த விபத்துமா, அது செயற்கையாக திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல்? கலவரத்தை கலைஞ அதுக்காக சுட்டு தள்ளுங்க, இந்த ஆர்டர் யார் கொடுத்தா? இதுதான் நம்ம கேள்வி. அப்ப இங்க வந்து கூட்ட நெரிசல்ல பலியாகிறாங்க. இது இயற்கையான விபத்து. இதுல நிர்வாகத்திற்கான பிரச்சனைகளும் இருக்கு. காவல்துறை சரிவர பண்ணியிருந்தாங்கன்னா இங்கேயும் தடியடி நடத்தி இருந்தாங்கன்னா இங்கேயும் இன்னும் 43 பேர் இல்லாம இன்னும் ஒரு 10-20 பேர் எக்ஸ்ட்ராவே சேர்த்து போயிருப்பாங்க. உங்களுக்கு புரியுதா? அப்ப செயற்கைக்கும் இயற்கைக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்ப நீங்க அங்கு சமரசம் செய்து கொண்ட இந்த அரசியல் கட்சிகள் தாவேக்கா கொடுப்பதில் என்ன பிரச்சனைங்கிற ஒரு கேள்வி இருக்கு. நம்ம இதை எப்படி பார்க்கிறோம் அப்படின்னா அவர்களும் மனிதர்கள் தான். அங்க நம்ம ஆல்ரெடி எல்லா சேனல்லையும் அதை பேசுறோம். கரூரை பொறுத்த வரைக்குமா அது ஒரு டெக்ஸ்டைல் சிட்டி. வாரம் தான் சம்பளம். அப்போ நீங்கள் ஒரு வாரத்திற்கு நீங்கள் ஒரு 5000 ரூபாவோ 4000 ரூபாவோ அந்த குடும்பத்திற்கு கொண்டு வந்து தான் அந்த வாரத்திற்கான சம்பளத்தை தான் அந்த குடும்பம் செலவு பண்ணும். அப்போ அந்த குடும்பத்தில் அந்த வாரத்திற்கான சம்பளம் சம்பாதித்து வரக்கூடிய நபர் உயிரிழந்து விட்டார், யார் உதவி செய்வா? புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த குடும்பம் வந்து ஒரு ஏக்கமான சூழ்நிலை இருக்குது. அது கருணை தான். அந்த கருணையின் அடிப்படையில் முதல்வர் வழங்குவதுங்கிறது அது அது வரவேற்கத்தக்க வேண்டிய, அது கருணை அடிப்படையில் கொடுக்குறாங்க. அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டுச்சு. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா மனிதாபிமானத்தோடு அதை பார்த்தோம்னா அது சரி, அரசியல் ரீதியாக பார்த்தால் அது தவறு. நான் என்ன கேட்குறேன், இந்த வழக்கு தொடர்ந்த கட்சிகளே அது மனிதாபிமானத்தோட பாருங்க. நீங்கள் விஜய்ங்கிற ஒரு அரசியலை எடுத்து வச்சிருங்க, தாவேக்காங்கிற ஒரு அரசியல் எடுத்து வச்சிருங்க, அவர்கள் மனிதர்கள் தானே. நாம் தமிழர் கட்சி தமிழ் தேசியம் பேசக்கூடியது. செத்து போன 40 பேரும் தமிழர்கள் தானே, 41 குடும்பமும் தமிழர்கள் தானே, இந்துக்கள் தானே, தமிழர்கள் தானே, எல்லா மக்களும் அங்கே இருக்காங்களே. அப்போ நீங்கள் பேசக்கூடிய தமிழ் தேசியத்திற்கு உட்பட்டு தானே அந்த மக்கள் வராங்க. நீங்கள் விஜய் மீது உங்களுக்கு தாவேக்கா மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய வெறுப்பு அரசியலை ஒதுக்கிறீங்க. நான் கேட்குறது அதுதான். மனிதர்கள் தமிழர்கள், பாதிக்கப்பட்டவங்க 41 பேரும் தமிழர்கள் தான், மனிதர்கள் தான், கஷ்டப்படுறவங்க தான். நீங்கள் அந்த குடும்பத்தை போய் பார்த்துட்டு வந்து தான் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக நான் 41 குடும்பத்தையும் நாங்கள் அந்த நிகழ்வு நடக்கும்போது அங்கே போய் செய்தி சேகரிச்சிருக்கோம், அவங்கள இன்டர்வியூ எடுத்திருக்கோம், நாங்கள் பார்த்துருக்கோம். பெரிய வசதி உள்ள குடும்பங்கள்லாம் அவங்க கிடையாது. அவர்கள் ஒரு தலைவரை பார்க்கும் வரும்போது நடந்த இயற்கையான ஒரு விபத்து. ஸோ அதுதான். அப்படி இருக்கும்போது அந்த குடும்பம் பாதிக்கப்பட்டக்கூடிய சூழலில் இருக்கும்போது அந்த மக்களுக்கு உதவி செய்கிறாங்க, அதை வரவேற்கணும். நம்ம உதவி செய்யாதீங்கன்னு சொல்றதை ஏற்றுக்க முடியல, அதுதான் நம்ம சொல்ல வரோம். அது கருணை அடிப்படையில் கொடுத்துருக்காங்க, ஓகேங்க, போயிட்டு போகுது 41 குடும்பம். அப்போ அதுக்கும் டிஎன்பிசிக்கும் இந்த சம்மந்தம் இல்லை, விளக்கம் இருக்குது, கொடுத்துட்டாங்க. அது கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட வேலைகள் தான். உங்களுக்கு புரியுதா? கரூர் மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு வேலைகள். இது தாவேக்கா எப்படி பண்ணியிருக்கணும்னா, ஏற்கனவே கரூர் டிஸ்ட்ரிக்டில் கருணை அடிப்படையில் வேலை வாய்ப்புக்காக மனுக்கள் கொடுத்துருப்பாங்களே, அதை ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு, என்னுடைய கருத்து கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு, இப்போ ஒரு 160 மனு இருக்குன்னு வச்சுக்கோங்கம்மா, 160 மனு கொடுத்துருக்காங்க கருணை அடிப்படையில். அந்த வேக்கன்சிங்கிறது ஒரு 60-70 பேருக்கு தான் இருக்குது அப்படின்னா, அந்த 160ல் நீங்கள் ஃபில்டர் பண்ணிங்கன்னா எப்படி இருந்தாலும் திரட்டினாலும் 20-30 மனு தான் சரியான மனுவாக இருக்கும். சில பேர் லக்கில் கொடுப்பாங்க, ஆமாம், தேவை உள்ளவங்கள ஃப்ளூக்கில் கொடுத்து வந்துடும் அப்படி வாங்கிட்டு போனவங்களாம் நிறையா இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னைக்கு நீங்கள் வாதாடுறப்ப ஈஸியாக இருந்திருக்கும்.
நீங்கள் ஃபில்டர் பண்ணிவிட்டு கரூர் மாவட்டத்துக்குள்ளே தான் ஜாப் கொடுக்க போகிறீங்க. அப்போ மாவட்டத்திற்குள்ளே நீங்கள் கொடுக்கும்போது அதை நீங்கள் ஃபில்டர் பண்ணியிருந்து இன்றைக்கி அந்த ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இன்றைக்கி தாவேக்காவுக்கு இந்த நிலைமை கிடையாது. இதை பண்ணியிருக்கலாம் தாவேக்கா. ஒரு தாவேக்கா ஒரு ஸ்டெப்பு வந்து இந்த இடத்துல மைனஸ் ஆகிட்டாங்களோ தோணுது. ஒரு ப்ரிவியன்ஸாக நீங்கள் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுறப்ப நீங்கள் இதெல்லாம் நீங்கள் சரி பார்த்துருக்கணும். ஏன்னா நீங்கள் கருணை அடிப்படையிலேயும் கொடுக்குறப்ப கருணை அடிப்படையில் கரூருக்குள்ளே எவ்வளோங்க மனு வந்திருக்கு. நீங்கள் கவர்மெண்ட் ஆட்சியரை கூப்பிட்டு கலெக்டரை கூப்பிட்டுக்கலாம், டிஆர்ஓ கூப்பிட்டு எவ்வளோ வந்திருக்கு, எவ்வளோ நம்மக்கிட்ட வேகன்சி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்து நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த இஷ்யூவே வந்திருக்காது. புரியுதா உங்களுக்கு? அப்போ நாங்கள் அந்த கருணை அடிப்படையில் 20 பேருக்கு நாங்கள் ஃபில்டர் பண்ணி கொடுத்துட்டோம். மீதி இருக்கக்கூடிய அந்த 40 பகுதிகளை இந்த மக்களுக்கு கொடுக்குறோம். அவ்வளோதான், கேஸ் முடிஞ்சிச்சு. இதே தாவேக்கா செய்யலைங்கிற ஒரு கேள்வி இருக்குது நமக்கு. ஸோ இதுதான் அதை மனிதாபிமான அடிப்படையில் இந்த வழக்கு தொடர்ந்த கட்சிகள் அதை செஞ்சுருக்கலாம்ங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? பாதிக்கப்படக்கூடிய மக்களும் நம்ம மக்கள் தான். அவங்க கஷ்டப்படுறவங்க தான், வார சம்பளம் வாங்குறவங்க தான். அவங்களுக்கு ஒரு உதவி அது இருந்துட்டு போதே, தவறு இல்லையே. புரியுதா உங்களுக்கு? அப்ப டிஎன்பிசிக்குள்ள வரலங்கிறது கிளியர் ஆயிருச்சு. அப்ப எந்த பெரிய அளவுல வித்தியாசங்கள் இல்லையே. அதுதான் நம்ம வைக்கக்கூடிய. அடுத்ததான் வந்து இப்ப மக்கள் வந்து அவங்க அந்த அரசு வேலையை எதிர்பார்க்கல, பட் ஆனா தாவேக்கா அரசாதான் வந்து நாங்க அரசு வேலை தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்ப அது அவங்களுக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தானே? இது ஏமாற்றம்லாம் இல்லையம்மா. இது வந்து அப்பீல் போவாங்க. அப்பீல் போனப்ப இப்ப நான் சொன்னேன்ல இந்த ஒரு பாயிண்ட், ஏற்கனவே கரூர்ல நம்ம கொடுக்க போறோம். கரூர்ல யார் யாருக்கு ஏற்கனவே கருணை அடிப்படையில் மனுக்கள் வந்துச்சு, அதை ஃபில்டர் பண்ணி நீங்க எஸ்சியில் வந்து சப்மிட் பண்ணீங்களா, முடிஞ்சிச்சு. சுப்ரீம் கோர்ட்ல வாதாடினாலே வேலை முடிஞ்சிச்சு. இதை ப்ரீவியன்ஸாக செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை கிடையாது, இந்த விமர்சனங்கள் கிடையாது தாவேக்கா. இதுதான் நம்ம கேட்குறோம், வேற ஒன்றும் சிம்பிள் தட்டு. ஸோ இதை கரெக்டாக பண்ணியிருந்தாங்க, தாவேக்கா உள்ள பிரச்சனை கிடையாது. இதுதான் நம்ம சொல்லக்கூடியது. பட் மனிதாபிமான அடிப்படையில் கொடுப்பது தவறு கிடையாது. ஏன்னா ப்ரீவியன்ஸ் ஆர்டர் ஒன்று இருக்குமா, அன்றைக்கு இந்த தவறு என்றால் அன்றைக்கே நீதிபதிகள் இதை முற்றிலும் தடை பண்ணியிருக்கணும். கரூர்ல முற்றிலும் தடை பண்ணிருக்கணும், கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். அன்னைக்கு ப்ரீவியன்ஸ் ஆர்டர் இருக்கு. இப்ப நம்ம சொன்ன ப்ரீவியன்ஸ் ஆர்டரை வச்சு நம்ம சொன்ன பாயிண்டை வச்சு இன்றைக்கு நேற்றைய தினம் வாதாடி இருந்தால் இந்த கேஸ் தாவேக்காவுக்கு வெற்றி. ஓகே, சிம்பிள். ஓகே. ஏன்னா ப்ரீவியன்ஸ் ஆர்டர்ல இஷ்யூ இருந்துச்சுன்னா ஜட்ஜி அன்னைக்கே தடை கொடுக்கவே கூடாதுங்க, ஆர்டர் தப்புங்கன்னு சொல்லி அன்னைக்கே சொல்லிருக்கலாமே. இடைக்கால தடை, தற்காலிக பணி, இது ரெண்டு தான் விஷயம். அப்ப இவங்க வச்ச வாதங்கள் தவறானதா? இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. அது சரியா பண்ணியிருந்தா இன்னைக்கு வெற்றி கிடைச்சிருக்கும் தாவேக்கா. அடுத்ததான் வந்து இப்ப கர்நாடக மாநிலத்திலேருந்து நமக்கு வந்து தண்ணி வரல, இந்த மேகதாது அணை பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கு. அதுல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நேரா போய் பேசுறதுலாம் வேஸ்ட், அவங்க எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்டரையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, உச்சநீதிமன்றம் சொன்னதையும் கேட்க மாட்டேங்கிறாங்க, இவர் மட்டும் நேரா போய் என்ன பேசிட்டு போறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கர்நாடகா போறதுனால நமக்கு தண்ணி வரும்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது என்னதான் பாசிபிலிட்டி இருக்கு? இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. என்னன்னா நம்ம ரெண்டு விஷயங்கள் இதுல பார்க்கணும். மேகதாது அணைங்கிறது 2 மாநிலத்திற்கான அரசியல். மேகதாது அணை இல்லைன்னா அங்கே கர்நாடகாவில் பிஜேபியும் காங்கிரஸும் ஆளவே முடியாது. நம்ம இங்கே எப்படி சீமானை வைத்து தமிழ் தேசிய அரசியல் ஒன்று பேசுகிறோம், ஆனால் தமிழ் தேசிய அரசியல் பூஸ்டப் இல்லை. இங்கே தமிழ்நாட்டில் பெருமளவில் சீமான் பேசுறது வரவேற்பு இல்லை, குறைஞ்சிருச்சு. ஆனால் அதே கர்நாடகாவில் அந்த மொழி இனத்தை சார்ந்தவர்கள் பிரச்சாரம் பண்ணால் அந்த கவர்மெண்ட் பயப்படும். புரியுதா உங்களுக்கு? நீங்க தமிழ்நாட்டில் தண்ணீர் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு பிரச்சனையை கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கர்நாடகா மொழி பேசக்கூடிய இனம் பேசக்கூடிய கட்சிகள் அங்க கையில் எடுத்தாங்கன்னா அங்க ரூலிங் செய்யக்கூடிய பார்ட்டி அஞ்சுவான், பயப்படுவான். இதுதான் அரசியல். ஸோ அங்க 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று, மேகதாதுவை வைத்தும் தமிழ்நாட்டை வைத்தும் ஒரு அரசியலே அங்கே நடக்குது. இதை ரெண்டையுமே அவங்க சரியா பண்ணிட்டாங்கன்னா அந்த பார்ட்டி தான் ஆளுங்கட்சியா உட்காருவாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய காங்கிரஸ் அந்த அழுத்தத்தின் பேரால் செய்கிறது. ஆனால் காங்கிரஸுக்கு இதில் உடன்பாடு இருக்கு. ஏன்னா காங்கிரஸிற்கு விஜய் அவர்கள் தேவை, மறுக்க முடியாது. தேசிய அரசியலில் விஜய் அவர்கள் தேவை. இந்த ஜோசப் விஜய் முதல்வர் தான் அவங்களுக்கு தேவை. அப்போ முதல்வர் சில டிமாண்ட்ஸை வைக்கிறப்ப காங்கிரஸ் அதை செய்யணும். காங்கிரஸ் இதை செய்வதற்கு சரி வருவாங்க. கர்நாடகாவில் அவங்க ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நான் சொன்ன மாதிரி கர்நாடகா மொழி பேசக்கூடிய இனம் பேசக்கூடிய அந்த உட்கட்சிகள் இருக்காங்கல்ல, அவங்கள எப்படி காங்கிரஸ் ஆஃப் பண்ண போகுது, இதுதான் மேட்டர். ஒருவேளை காங்கிரஸ் ஆஃப் பண்ணா பாஜக அங்க பிரச்சனைகள் எழுப்பும். ஸோ இதுதான்மா, அது தண்ணி கொடுக்க கூடாது, தண்ணி இல்லை, இந்த பிரச்சனையே அங்கே கிடையாது. இங்க இதுதான் அரசியல், மெயின் அரசியல் தான். வெளிப்படையா யாரும் பேச மாட்டாங்க, நான் பேசுறேன். அங்க நம்ம தமிழ்நாட்டில் சீமானை போன்ற அங்க 2-3 கட்சிகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு. அந்த இயக்கங்கள் பாஜக தமிழ்நாட்டிற்கு இணக்கமாக செய்யுது அப்படின்னா அந்த இயக்கங்களுக்கு ஆதரவாக காங்கிரஸ் போராட்டம் பண்ணும். புரியுதா? இன்னைக்கு காங்கிரஸ் இருக்கு, காங்கிரஸ் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை பண்ணி நம்ம தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒன்று அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு முடிவு எடுத்தாங்கன்னா பாஜக சும்மா இருக்குமா? பாஜக அதுல இருந்து ஒரு 2 பேரை தூக்கி நீ போராட்டம் பண்ணு, தமிழ்நாட்டுக்கு எதிராக ஜோசப் விஜய்க்கு எதிராக போராட்டம் பண்ணு,
காங்கிரஸுக்கு எதிராக போராட்டம் பண்ணு. ஏன்னா அவனுக்கு வரக்கூடிய லோக்கல் எலெக்ஷன், வரக்கூடிய எம்பி எலெக்ஷன்ல பிஜேபிக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பாலிடிக்ஸ் தான் நடக்குது. மற்றபடி அவங்களுக்கு நம்ம, அதாவது ஒரு தண்ணீருங்கிறது ஒரு அளவு தான் பயன்படுத்த முடியும். நீங்கள் ஒரு பெரிய வெள்ளம் வருது, பெரிய காற்றாட்டு வெள்ளம் வரப்போ ஏன் திறந்து விடுறீங்க? நான் கேட்குறேன். வச்சிருந்தா ஊர் காலி ஆயிடும். காலி ஆயிரும்ல. அது கர்நாடகா அரசுக்கும் தெரியும், கர்நாடகா மக்களுக்கும் தெரியும். அதை மீறி இங்க ஒரு அரசியல் நடக்குது. இது தண்ணீர் அரசியல் கிடையாது, ஆளக்கூடிய வர்க்கத்திற்குரிய அரசியல். யார் ரூலிங் பார்ட்டியா அவங்க உட்காரணுங்கிறத கர்நாடகாவில் நடக்கக்கூடிய அரசியல். அப்போ கர்நாடகாவிற்கு ஒரு பலம் தேவை. என்னன்னா நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்டுடைய பவர் வேணும். அந்த பவர் வர வரைக்கும் நமக்கு கொஞ்சம் இழுபறி தான். ஒருவேளை 29ல் காங்கிரஸ் ஆட்சி வருது, இங்கே ரூலிங் பார்ட்டி கர்நாடகாவில் இருக்காங்கன்னா 2 மாநிலத்துடைய ஒப்புதலோட பழைய வழக்குகளை ரத்து பண்ணிட்டு நடுவர் நீதிமன்றம் ஒன்று அமைச்சாங்க. நம்ம தமிழ்நாட்டு அரசுக்கு 200 டிஎம்சி தண்ணி தரணும். அது காலப்போக்கில் பாஜக ரூலிங் கவர்மெண்ட்டாக இருக்கும்போது 190 குறைச்சிட்டாங்க, அப்புறம் 180 குறைச்சாங்க. இன்னைக்கு அந்த தண்ணியை சுத்தமாக கொடுக்குறது இதாங்க இஷ்யூ. அப்போ ரூலிங் பார்ட்டியாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரும்போது ஒட்டுமொத்தமாக சமரசம் செய்து 2 மாநிலங்களுக்கும், 2 மாநில மக்களுக்கும், 2 மாநில விவசாயிகளுக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் செஞ்சு இதை சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா நிச்சயமா தமிழ்நாட்டிற்கும் வெற்றி, கர்நாடகாவுக்கும் வெற்றி. இந்த பிரச்சனையை இனி வருங்காலத்தில் வராது. புரியுதா உங்களுக்கு? ஆனா இந்த பிரச்சனையை வைத்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகள் தான் செய்யறாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. சிம்பிள்மா, எல்லாமே அரசியல் தான், எல்லாமே அரசியல். நீங்க ஒரு இந்த டிவி ரிமோட்டை எடுத்து இங்க வச்சாலும் அது ஒரு அரசியல் இருக்கு. அதுதான் காரணம். அங்கே கர்நாடகாவில் மேகதாது வைத்து ஒரு பெரிய அரசியல் நடக்குது. அது சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஊராட்சி உள்ளாட்சி தேர்தலாக இருக்கட்டும், இது கர்நாடகாவிற்கு பலன், அந்த இயக்கங்களுக்கு பலன், தமிழ்நாட்டிற்கு பலவீனம். அவ்வளவுதான் சிம்பிள். இப்போ முதலமைச்சர் அவர்கள் அங்க போறாங்க இல்லையா, ஸோ அந்த விசிட்னால என்ன நடக்கும் அப்படின்னு இல்லை, 2 விஷயம் நம்ம பார்க்கணும். முதல்வர் போய் இந்த விசாரணை, அப்போ இதற்கு முன்பு தமிழ்நாட்டில் முதல்வர் எம்ஜிஆர் ஒரு முறை போயிருக்காரு, எல்லாம் பேசியிருக்காங்க. ஜெயலலிதா அவர்கள் பெங்களூரை சேர்ந்தவர் தான், நிறைய விஷயங்கள் டாக் பண்ணியிருக்காங்க, ஆனால் முடியல. இப்போ முடியாத விஷயத்தை விஜய் அவர்கள் பேசி சமாதானப்படுத்தி செய்கிறாரு அப்படின்னா அதை வரவேற்கலாம், தவறு கிடையாது. இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அன்புமணி போன்றவர்கள் வைக்கக்கூட நீங்க போய் தோத்துறாதீங்கன்னு தான் சொல்றாங்க. போய் நீங்க அவமானப்படுறாதீங்க, தமிழ்நாட்டிற்கு அது அவமானங்கிற. ஆனா நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, முதல்வர் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் சரியாக காய் நகர்த்துகிறார். நம்ம இங்க போனா வெற்றி கிடைக்குமான்னு தெரிஞ்சுதான் போறாரு விஜய் அவர்கள். அப்படிதான் அரசியலுக்கு வந்தாரு, அப்படிதான் முதல்வரும் ஆனாரு. உங்களுக்கு புரியுதா? அப்படிதான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்போ அங்க முடியாதுங்கிற ஒரு விஷயத்துக்கு அவர் போக மாட்டாங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு. இந்த இஷ்யூ வரும், போனா ஃபெயிலியர் ஆயிருங்கிற இஷ்யூ வருங்கிறது தெரியும் விஜய் அவர்களுக்கு. ஆனா அந்த தப்பு செய்ய மாட்டாருங்கிறது நான் பாக்குறேன். நம்ம போனா ஜெயிச்சுட்டு வரணும், அவ்வளவுதான். இது மட்டும்தான் அவர்கிட்ட இருக்கும் எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் கடந்த காலங்களில் பார்க்கும்போது. அப்போ அந்த விஷனோட தான் போறாரு. போய் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுவோம், ஏதோ ஒரு ஒப்பந்தம், அந்த மக்கள் அதை கவருமா? அம்மா 2 விஷயம். இன்னைக்கு அவர் டைரக்டா பெங்களூர் போகாம தரை வழியாக போனார்னா, இன்னைக்கு அந்த ஒகேனக்கல் அந்த பார்டரில் அவர் போகும்போது அங்க நடக்கக்கூடிய புரட்சியே வேற. அந்த ரசிகர்கள் கூட்டம், இது கர்நாடகா அரசுக்கு ஹெட்லைன்ஸ் நியூஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பிளான்ல தான் அவங்க போவாங்க. அவங்க போகும்போது பெரிய திட்டத்தோட போகும்போது அது அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா வந்துடும். இன்னைக்கு அவர் கோவிலுக்கு போயிட்டு வந்தோன்னா நீங்க வரவேற்பு பார்த்துருப்பீங்க கர்நாடகாவில். இன்னைக்கு தரை வழியாக கர்நாடக அரசின் கர்நாடகா முதல்வரை சந்திக்கும் போது இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தை பார்க்கும்போது கர்நாடக அரசுக்கே ஒரு அச்சம் வரும். ஒட்டுமொத்த சேனலும் அங்கே பிரேக்கிங் நியூஸ் அதான் போடுவாங்க. தமிழ்நாடு முதல்வர் கர்நாடகா வருகிறார், முதல்வரை சந்திக்கிறார் தான் வரும். அப்போ ஒட்டுமொத்தமாக தலைகீழாக மாறும். அப்போ எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் விஜய் அவர்கள் காய் நகர்த்துகிறார். அப்போ இதுலேயும் ஒரு பாயிண்ட் இருக்கும், அதை சரியாக செய்ய போகிறார். இதுதான் நமக்கு தோணுது. ஓகே, இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்னொரு கமெண்ட்டும் சொல்லியிருக்காங்க. என்னன்னா, தாவேக அரசு முதல்ல ஊழல் இருக்கக்கூடாதுன்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, இப்போ ரொம்ப மெத்தனமா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை நீங்க அக்செப்ட் பண்றீங்களா? ஆமாம்மா, இப்போ நான் ஊழலுங்கிறது அன்புமணி ராமதாஸ் பேசுகிறாரு, ரைட்டு. ஆனால் நீங்கள் கடந்த ஆட்சி காலங்களில் யாரோட கூட்டணி இருந்தீங்க? யார் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா? அதுதான் அவர் சொல்றாரு, 5 வருஷத்துல இல்லை. நான் என்ன கேட்குறேன், ஒரு சிம்பிள் பாயிண்ட். நீங்கள் அன்புமணி ராமதாஸ் அதிமுகவோட இணக்கமாக இருந்தீங்க, திமுகவோடையும் இணக்கமாக இருந்திருந்தீங்க. 2 கட்சிகளும் உங்களுக்கு பிடித்த கட்சிகள் தான். 2 கட்சிகளோடும் இணக்கமாக அதிமுக ஆட்சியும் இங்கே நடந்துச்சா? திமுக ஆட்சியும் நடந்துச்சா? அன்புமணி ராமதாஸ் ஏன் ஒரு இடத்துல வெளியே ஓப்பனா பெரிய அளவுல 20% போராட்டம் பண்ணார்ல, 20% தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தின பாமக, அன்புமணி ராமதாஸ் அவர் மேல மதிப்பு மரியாதை இருக்கு. அதை நான் சொல்ல. இந்த விஷயத்த நீங்க அப்பவே கையில எடுத்திருந்தீங்கன்னா, நான் கேட்குற சிம்பிள் கேள்வி,
அன்புமணி ராமதாஸ் அவர்கள் எடப்பாடி பீரியட்ல நீங்க இணக்கமா தான் இருந்தீங்க. எங்க அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லா அமைச்சர்களும் ஊழல் செய்கிறார்கள், சாலையில வந்து நீங்க உட்கார்ந்துருந்தீங்கன்னா பெரிய அளவு செய்தியா, செய்தி இல்லையா? நான் கேட்கறது செய்திதான். ஏன் அவர் அன்னைக்கு செய்யல? நான் என்ன கேட்கிறேன், ஊழலுங்கிறது நடக்கிறதுங்கிறது உங்களுக்கு காலம் காலமாக தமிழ்நாட்டில் நடக்கிறது. அது உங்களுக்கும் தெரியும், உங்களுடைய தந்தைக்கும் தெரியும். தெரியுமா? உங்களுடைய சமுதாயத்திற்காக போராடின நீங்க இந்த ஊழலை முற்றிலுமாக ஒழிக்கணும்னா ஏன் போராடல? நான் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, நீங்க அறிக்கைகள் மூலமா பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தினா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நீங்க ஒருவேளை அன்னைக்கு நீங்க உங்களுடைய சமுதாயத்துக்காக ரயிலை மறிச்சிங்க, இதே சென்னையில போராட்டம் ரயிலை மறிச்சு கல்லெல்லாம் வீசினீங்களே, இது மக்களுக்காக நீங்க செஞ்சிருக்கலாமே. ஊழலை ஒழிக்கணுங்க, இந்த அமைச்சர் ஊழல் பண்ணியிருக்காரு, இந்த அமைச்சர் ஊழல் பண்ணியிருக்காங்க, நீங்க ஓப்பனா பேசுறீங்கன்னு சொல்ல வரேன். ஓப்பனா இந்த அமைச்சர் பேரை சொல்லி நீங்க போராட்டம் பண்ணியிருக்கலாமே. அப்போ ஊழலுங்கிற எந்த அளவுக்கு குறைஞ்சிருக்கும், எந்த அளவுக்கு அன்றைய ஆளுங்கட்சிக்கு பயம் வந்திருக்கும். ஒருவேளை அதுதான் அப்ப யாருமே வந்து மாற மாட்டாங்க அப்படின்றது நினைச்சிருக்கலாம். இப்ப நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்து கம்மியா இருக்கு. இப்போ நீங்க வந்துட்டீங்களா, இந்த தாட் தான் அன்புமணிக்கும் இருக்கு, தெரியும், அவருக்கும் தெரியும். இப்ப வந்தா மாறுங்கிறது தெரியும். அப்ப இது ஒரு மாற்றம் தானே? மாற்றம் தான், ஆனா ரொம்ப ஸ்லோவா. இருங்க நான் சொல்லி முடிச்சறேன். மாற்றம் தானே. வந்த உடனே ஊழலை ஒழிச்சான்னு வச்சுக்கோங்களேன், இந்த அரசு இயந்திரம் முற்றிலும் வந்து செயல்படாது. எந்த அரசுனாலையும் பண்ண முடியாது, எந்த அரசுனாலையும் பண்ண முடியாதுமா. நீங்க பாஜக 15 வருஷம் ஆட்சியில் இருக்கு, எத்தனை ஊழல்கள் ஒழித்தார்கள்? யாராவது ஒருத்தங்க கேள்வி கேளுங்க. ஏன் கேட்கவே மாட்டீங்க? இதே அன்புமணி ராமதாஸ் மோடிக்கு இணக்கமானவர் தானே. பாஜக செஞ்ச ஊழலை பத்தி பேசுங்களேன், பாஜக கொண்டு வர திட்ட வரிவுகளை பத்தி பேசுங்களேன். ஏன் வாய் திறக்க? 15 வருஷமா ஆட்சியில் இருக்காங்க, பாஜக ஊழலே பண்ணலையா? சொல்லுங்க. E20 பெட்ரோல்னு ஒன்று இருக்குல்ல, அதுல பெரிய ஸ்கேமே நடந்திருக்கு. E20 பெட்ரோல்ல போடக்கூடாது, நீட்ல பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு. அன்புமணி ராமதாஸ் ஏன் பேசல? பாஜக உங்களுக்கு இணக்கமானவர்கள் தானே, ஏன் பேசல? நான் கேட்கறேன். நம்ம வீட்டுல இருக்கிறத சரி சரிங்க, நான் என்ன கேட்கறேங்க, விட்டுருங்க. தாவேக்கா வந்து எத்தனை 3 மாசம் ஆகுது, ஊழல் பண்ணியிருக்காங்க, ஓகே, ஓரமா வைங்க, இதெல்லாம் விட்டுருங்க. கடந்த 5 வருடம் 21 25 திமுக ஆட்சி தானே. திமுக ஆட்சியில் எத்தனை பேர் புகாருக்குள்ளானாங்க? ஒரு அமைச்சருக்காக இவர் போராடி இருக்காரா? 19 போராட்டம் நடத்துனது வேற. நான் சொல்றது வெளிப்படையா இந்த அமைச்சரை பதவி நீக்கணும், இந்த அமைச்சரை அரெஸ்ட் பண்ணணும். விஜய் அவர்களுக்கு எடுத்துக்காட்டா ஒன்று எடுத்து நீங்க போராட்டம் பண்ணுங்க. நான் சொல்றேன், அறப்போர் இயக்கம்னு ஒன்று இருக்குமா, அவங்க வெப்சைட்ல இத்தனை அமைச்சர்கள் ஊழல். இன்னைக்கு ஏவா வேலுவோட விசாரணை போயிட்டு இருக்குல்ல, ஏவா வேலுவை கைது செய்ய வேண்டும், விஜய் அரசுக்கு நான் வேண்டுகோள் வைக்கிறேன். சாலையில வந்து போராடுங்க, போராட சொல்லுங்க, வெளிப்படையா போராட சொல்லுங்க. ஏங்க நீங்க பார்க்கக்கூடிய அரசியல் வேறமா, வெளிப்படையாக பார்க்கக்கூடிய அரசியல் வேற, உள்ள நடக்கக்கூடிய அரசியல் வேற. எல்லா அரசியல்வாதிகளும் அப்படிதான். இன்றைக்கு ஏவா வேலுவை எதிர்த்து ஏவா வேலுவை கைது செய்யணும், ஏவா வேலு மேல புகார் இருக்கு, வந்து போராடுங்க சாலையில. பாமக அன்புமணி ராமதாஸ் நீங்க போராடி தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கை வைங்க, உங்களுடைய தம்பி விஜய் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை வைங்க. ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைங்கண்ணா, ஒரு கோரிக்கை வச்சு பாருங்க, கைது ஆகுறாரா இல்லைன்னு மட்டும் பாருங்க. உண்மைமா பண்ண மாட்டாங்க. ஏன் பண்ண மாட்டாங்க? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு, சிக்கல்கள் இருக்கு. இப்ப பாஜகவுக்கு எதிராக பேச மாட்டீங்க, திமுகவுக்கு எதிராகவும் பேச மாட்டீங்க, அதிமுகவுக்கு எதிராகவும் பேச மாட்டீங்க, வந்த 3 மாசத்துல வந்த கட்சியை மட்டும் பத்தி பேசுவீங்க. இது எப்படி நியாயமானது? அதே 3 மாசத்துல 20,000 கோடி கடன் வாங்கியிருக்காங்க அப்படின்ற அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? எவிடன்ஸ் சொல்லுங்க. நீங்க எவிடன்ஸ் சொல்லுங்க, எவிடன்ஸ் காமிங்க, எவிடன்ஸ் காமிங்கம்மா. திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய ஒரு நெரேட்டிவ். அதுல 13,900 சில்லற கோடிகள் வந்து வட்டி கட்டியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. வட்டி அஃபீஷியலா நீங்க போய் தமிழ்நாடுடைய வெப்சைட்ல எடுத்து பாருங்க, வட்டி கட்டியிருக்காங்கம்மா. 13,000 சில்லறம், 14,000 கோடின்னு கணக்கு வச்சுக்கோங்க. அதுதான் எல்லா செய்திகளையும் 14,000 கோடி போறீங்க. 13,978 கோடி வட்டி கட்டியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு வாங்கிய 10 லட்சம் கடனுக்கு எல்லா துறைகளுக்குமான சேர்த்து மொத்த வட்டி. அது எப்படி கடனா வரும்? எப்படி கடனா வரும்? எல்லாமே திட்டமிட்டு இந்த அரசு வந்து நொட்டம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் அதை செயல்பட விடுங்க. 1 வருஷம் செயல்பட்டுமே, என்ன உங்களுக்கு ஆக போகுது? 1 வருஷத்துல அப்படி என்னமா ஊழல் பண்ண போறாங்க, அப்படின்னா கொல்ல பண்ண நீங்க சொல்லுங்க. இந்த 50-60 வருடங்களாக திராவிட கட்சிகள் பண்ணாத கொள்ளைகள், ஊழல்கள், விமர்சனங்களை தாவேகா செஞ்சுட்டு இருக்கா? நான் கேட்குற கேள்வி. அப்படின்னா ஏதோ ஒரு டிஸ்ட்ரிக்ட் வாங்கி போட்டாங்களா, வளைச்சு போட்டாங்களா? என்ன வளைச்சு, என்ன எதுக்கு நெரேட்டிவ் செட் பண்றீங்க? நான் கேட்குறேன். நெரேட்டிவே கிடையாது. அவங்கள ஆட்சி 1 வருஷம் ஆட்சி செய்ய விடுங்க. மக்கள் பார்க்குறாங்க, எல்லா செய்திகளும் மக்கள். இன்னைக்கு தாவேகா தவறு செய்து இல்லைன்னு இல்லை, இன்னைக்கு எல்லா வீடியோக்களும் வருது, எல்லாருக்குமே தெரியுமே. ஏங்க இன்னைக்கு விர்ச்சுவல் வாரிசு இந்த பசங்க, நான் உண்மையிலுமே பாராட்டுறேன், தாவேகாவுடைய விர்ச்சுவல் வாரிசு நான் பாராட்டுறேன். ஏன் அப்படின்னா மற்ற கட்சிகளை போன்று எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்காம தவறுன்னா தவறு, இது தாவேகா தவறு செய்து சுட்டி காட்டுறாங்க.
சுட்டி காட்டுறாங்கம்மா. நான் ரொம்ப அருமையாக விர்ச்சுவல் செயல் பண்ணாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எல்லாருமே வந்து இந்த ஒரு தலைவருக்காக இரவும் பகலுமாக உட்காந்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் சண்டை போட்டவங்க இன்னைக்கு தப்பு செய்யும் போது தட்டி கேட்குறாங்க. அவங்களுக்கு அந்த உரிமை இருக்கு, அவங்க மட்டும்தான் தட்டி கேட்க முடியும். தாவேக்காவை தட்டி கேட்க முழு தகுதியானவர்கள் விர்ச்சுவல் அரெஸ்ட் தான். அவங்க ஏறி அடிச்சா தாவேக்கா சரியா போயிடும். இதுதான் நான் சொல்ல வரேன். இப்ப நீங்க இந்த அன்புமணி ராமதாஸ் போன்ற விமர்சனங்கள் வைக்கிறாங்கல்ல, இதை விர்ச்சுவல் அரெஸ்ட் பார்த்து ஏறி மிதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், தாவேக்கா ஒழுங்கா செயல்படும். தாவேக்கா செயல்படுவதற்காக நம்ம யாரையுமே புஷ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. விர்ச்சுவல் அரசியல் அவங்க வேலையை நியாயப்படி, சட்டப்படி, நியாயப்படி, மனசாட்சியின்படி செஞ்சாங்கன்னா தாவேக்கா அரசு இயந்திரம் சரியாக செயல்படும். இப்போ இவங்க சொல்லக்கூடிய ஊழல், இவங்க இந்த போய் வசூல்லாம் பண்றாங்க பாருங்க, வீடியோல வைரல் ஆகுதுல்ல, இதெல்லாம் நடக்கவே நடக்காது. தூக்குங்கிற நீங்க ஏறி அடிங்கிறனா தாவேக்காவோட விர்ச்சுவல் அரசு எங்க திமுகவோ அதிமுகவோ விமர்சனம் செய்யும் அளவிற்கு தாவேக்கா நடந்து கொள்கிறது என்றால் தாவேக்காவிடம் தவறு இருக்கு. அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை விர்ச்சுவல் அரசுக்கு இருக்கு. இன்னைக்கு விர்ச்சுவல் அரசு ஏறி மிதிச்சு சார் இது பண்றது தப்பு, இதை சிஎம் வரைக்கும் நீங்க கொண்டு போய் காமிச்சீங்கன்னா எல்லாமே சார்ட் அவுட் ஆயிரும். ஏன் விமர்சனத்துக்கு விடுறீங்க? இன்னைக்கு கன்னியாகுமரியில் அனீசிங்கன்ற ஒரு நபரை நீக்கிறாங்க. 15 லட்சம் ரூபாய் பேரம் பேசியிருக்காரு வழக்கறிஞருக்கு. அது வாங்குறாங்களோ வாங்கலையோ அது வேற. ஆனா பேரம் பேச சொன்னது யார்? அவரை மட்டும் நீக்கினா போதுமா? அவர் யார் தூண்டுதலோட பேசினா? இது இறங்கி அடிங்க விர்ச்சுவல் அரசுங்கிறானா? தப்பு செஞ்சா தப்புங்க, நியாயப்படி இருங்க, எல்லாத்துக்கும் முட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அதை செய்யவும் மாட்டேங்கிறாங்க. அது நான் வரவேற்கிறேன், பார்க்குறேன், சமூக வலைதளங்களை பார்க்குறேன். தப்புனா தப்புன்னு திட்டுறாங்க அவன் விர்ச்சுவல் வாரிஸ் பசங்க. தப்புனா தப்பு, ஐயா தளபதி கொண்டு போங்க, இது பொதுச் செயலாளர் கொண்டு போங்கிறாங்க. யார் தப்பு செஞ்சாலும் தட்டி கேட்குறாங்க. அது வரவேற்கிறோம். இது ஆரோக்கியமான அரசியல். இந்த அரசியல் இருக்கும் வரை தாவேக்கா இயந்திரம் சரியாக செயல்படும். இந்த இந்த இவங்க திமுக மாதிரி அதிமுக மாதிரி முட்டு கொடுத்தாங்கன்னா தாவேக்காவும் அதில் ஒரு குப்பையாகிடும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? தாவேக்கான்னு நம்ம பேசும்போது ஒரு இப்பதான் வளர்ந்த கட்சி அப்படின்றது ஒரு இலக்காரம் எல்லார்கிட்டையும் இருக்கா என்னன்னு தெரியல. முக்கியமா அந்த மூத்த பத்திரிகையாளர்கள் எல்லாருமே வந்து முதலமைச்சரையும் சரி தாவேக்கா அமைச்சர்களையும் சரி இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒருமையில பேசுறது, வாடா போடான்னு பேசுறது, இது எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தவங்க அவங்க அப்படி பேசினாங்களா? இல்ல. இப்ப மட்டும் அவங்க அப்படி பேசுறது வந்து இவங்க என்ன மாதிரி ஒரு முன்னுதாரணத்தை வந்து இளைஞர்களுக்கு சொல்லி தராங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அவங்க மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லாதீங்க. முதல் விஷயம் அதுதான். நாங்க நிறைய பத்திரிகையாளர்களும் கிடையாது, பத்திரிகையாளர்களும் கிடையாது, அவங்களை விட்டுருங்க. ஒரு காலத்தில் இருந்தார்கள், எதற்காக இயங்கினார்கள், யாருக்காக ஆதரவாக இயங்கினார்கள்ங்கிறது வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிருச்சு. ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சியை குறை சொல்வதற்காக இயக்கப்பட்ட ஒரு பத்திரிகை அது. தொடர்ந்து யாருடைய ஆதரவுல இருந்தீங்க அதை அவரே பல மேடையில் சொல்லியிருக்காரு. அவர் வந்து நம்ம மூத்த பத்திரிகையாளர் லிஸ்ட்லேயே சேர்த்துக்க முடியாது. புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன், பேசி 48 மணி நேரம் ஆச்சு, யாராவது ஒருத்தவங்க வாய் திறந்தீங்களா? அதான் ஏன் அமைதியா இருக்காங்க? திறக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாருமே திமுக ஆதரவு ஊடக பத்திரிகையாளர்கள். அதை தான் நம்ம இப்படி தான் பார்க்குறோம். 48 மணி நேரம் ஆச்சுங்க. சரிங்க, இன்னைக்கு 107 தொகுதி, இன்னைக்கு 107 தொகுதி திமுக ஆட்சியில் இருக்கு, கூட்டணியில் ஆட்சி அமைக்குது. ஓகேவா? இதே பத்திரிகையாளர் மன்றத்தில் தாவேக்காவை சேர்ந்த ஆதரவு பத்திரிகையாளர்கள் முதல்வர் ஸ்டாலினை இப்படி பேசுறாங்க. இந்த சுச்சுவேஷன் நீங்க அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இமேஜின் பண்ணிட்டு இப்ப டிஎம்கே ஆட்சி நடக்குது, தாவேக்கா அரசு பத்திரிகையாளர் மன்றத்துல ஒரு மீட்டிங்கை டிஜிட்டல் சேவை சங்கம்னு போட்டு ஒரு விஷயத்த பேசுறாங்க. அதுல முதல்வர் ஸ்டாலினையும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினும் தரைக்குறைவாக இவன் அன்னைக்கே உன்னை பிடிச்சி போட்டுக்கணும், முடிச்சு விட்டுருக்கணும்னு சொல்லி பேசுனா திமுக என்ன நடவடிக்கை எடுத்திருக்கும்? கண்டிப்பா நேரம் குண்டாஸ். திமுக ஆதரவுல பேசக்கூடிய ஊடக பத்திரிகையாளர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? சிம்பிள். அதுதான் பெரிய நியூஸா இருந்திருக்கும். வச்சு செஞ்சிருப்பீங்கல்ல, எல்லா சேனல்லையும் வச்சு செஞ்சிருப்பீங்கல்ல. அவனை அரெஸ்ட் பண்ணி அவனை குண்டாஸ் போடுற வரைக்கும், அவன் மேலே கேஸை போட்டு அவனை புழலில் தள்ளுற வரைக்கும் போராடி இருப்பீங்களா? இன்னைக்கு ஏன் யாரும் வரல? ஏன் யாரும் பேச மாட்டீங்க? ஏன் யாரும் பேச மாட்டீங்க? பத்திரிகையாளர் மன்றம் எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? பத்திரிகையாளர் மன்றத்தில் யார் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா இந்த மாதிரி பேசுறதுக்கு? பத்திரிகையாளர் மன்றம் எதற்காக செயல்படுகிறது? இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி. பேசி 48 மணி நேரம் ஆச்சு. யாராவது ஒரு யோக்கிய பத்திரிகையாளர் யாராவது ஒரு ஆள் கண்டனம் தெரிச்சு, ஏங்க நீ ஏத்துக்கிட்டாலும் அவர் தான் முதல்வர், உங்களுக்கு 5 வருஷம் அவர் தான் ரெப்ரசன்டேட்டிவ், எல்லா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் அவர் தான் முதல்வர். இன்னைக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் மோடியை ஏத்துக்கிறீங்களா? மோடியை ஏத்துக்கிறீங்களா? நீங்க அதே பாஜகவை எதிர்க்கிறீங்களா? இந்த திமுக ஊடக பத்திரிகையில பாஜகவை எதிர்க்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் அவர் தானே பிரதமர், ஏத்துக்கிறீங்களா? பிரதமர் அவன் இவனு சொல்ல முடியுமா இவங்களால? நான் கேட்குற சிம்பிளுங்க. பிரதமர் அவன் இவனு சொல்ல முடியுமா இவங்களால? கண்டிப்பா முடியாது. ஏன் இவங்கள மட்டும் இவ்வளோ கார்னர் பண்றாங்க? ஏன் அவ்வளோ வந்து இலக்காரம்.
நம்ம இந்த விஷயத்துல யாருக்கும் ஆதரவு கிடையாது, நியூட்ரலா பேசக்கூடிய விஷயம் தான் நம்ம. நான் என்ன கேட்கிறேன், பத்திரிகையாளர் மன்றத்தில் முதல்வரை திட்டக்கூடிய ஒரு அனுமதி நேரம் எதுக்காக ஒதுக்கப்பட்டது? யார் ஒதுக்குனா? நான் கேட்குற சிம்பிள் கேள்வி, யார் ஒதுக்குனா? எதுக்காக அந்த சேவை டிஜிட்டல் சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது? முதல்வரை திட்டவா? நீங்க ஒரு பிரஸ் மீட் வைக்கிறீங்க, அந்த பிரஸ் மீட்ல ஒரு பேனர் இருக்கு, அந்த பேனர்ல ஒரு சங்கம் பேரை போட்டிருக்கீங்க. அந்த சங்கம் தாவேகா அரசையும் தாவேகாவுடைய முதல்வரையும் திட்டுவதற்காக ஆரம்பிக்கப்பட்டதா? கேட்கக்கூடிய கேள்வி அதுதான். சிம்பிள். இப்போ நீங்க பொது தேர்தல் வச்சு நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்திருக்கீங்களா? இந்த நிர்வாகிகள் எங்க போனீங்க? தலைவர் எங்க போனார்? பொதுச் செயலாளர் எங்க போனார்? துணைத் தலைவர் எங்க போனார்? துணை பொதுச் செயலாளர் எங்க போனார்? பொருளாளர் எங்க போனீங்க? அங்கேயுமே ஒருத்தர் பத்திரிகையாளர் மன்றத்திலிருந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்கணுமா இல்லையா? எங்க போனீங்க நீங்க? அப்ப ஒட்டுமொத்த பத்திரிகையாளருக்கும் திமுக ஆதரவா? வெளிப்படையா சொல்லுங்க, வந்து பேசுங்க, வெளிப்படையா சொல்லுங்க. அப்போ ஒரு பத்திரிகையாளர் நான் பேசுறேன்னா என்ன பிடிச்சி அவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்கல்ல, என் மேல விமர்சனம் வைக்கிறீங்க. தாவேகா அரசுக்கு நான் வந்து அணிலாம், என் மேல அவ்வளவு விமர்சனம் வைக்கிறீங்களா? ஓகே, இப்போ நான் என்ன சொல்றேன், நான் நியூட்ரலா தானே பேசுறேன். இன்னைக்கு நீங்க முதல்வரை திட்டும் போது மற்ற பத்திரிகையாளர் ஏன் வாய் திறக்கல? இதே முதல்வர்களை நாங்கள் திட்டும் போது ஸ்டாலின் அவர்களை நம்ம திட்டுறோம், தாவேகா அரசை ஆதரிக்கக்கூடிய பத்திரிகையாளர் திட்டுறாங்க, நீங்க என்ன நடவடிக்கை எடுத்திருப்பீங்க? நான் கேட்கக்கூடிய பதில் தான். இன்னைக்கு நீங்க பத்திரிகையாளர் மன்றத்தில் இவ்வளவு பேர் இருக்கீங்க தலைவர்கள், யாராவது ஒரு விஷயம் ஐயா நக்கீரன் கோபால் அவர்கள் பேசினது தவறுனது, இதற்கும் பத்திரிகையாளர் மன்றத்திற்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, ஏதாவது வழக்கு தொடர்ந்தால் தாவேகா அரசு தாராளமாக வழக்கு தொடரலாம், ஒரு அறிக்கை இங்க கொடுத்துருக்கீங்களா? நான் கேட்கறது அதுதான்மா. சரி, இன்னைக்கு அவர் பேசிட்டார்ல, நாளைக்கு இன்னொரு பத்திரிகையாளர் பேசுவானா இல்லையா? ஆமா ஆமா. யாருக்கு வழிவகை கொடுக்குறீங்க? அப்ப என்ன திட்டமிடல் இருக்கு உங்ககிட்ட? நான் தான் கேட்கிறேன். இந்த பத்திரிகைங்கிறது நியூட்ரல். ஆமா, பத்திரிகையாளர்கள் இன்னும் களத்துல போராடிட்டு இருக்காங்கம்மா. இன்னைக்கு புயல் வந்தாலும் லைவ் அடிச்சு நிப்பான், மழை வந்தாலும் நிப்பான், வெள்ளம் வந்தாலும் நிப்பான். அவ்வளவு 105 டிகிரி வெயில் அடிச்சாலும் நமக்கு மெரினா பீச்சில் இருந்து லைவ் அடிப்பான். அவன் தான் உண்மையான பத்திரிகைக்காரன். அப்போ ஒட்டுமொத்த இந்த மாதிரி உழைக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் இருக்கும்போது, இப்படி பேசக்கூடிய பத்திரிகையாளர் இருக்கும்போது, ஒட்டுமொத்த பத்திரிகை அந்த பத்திரிகையோட உழைப்பு இருக்குல்ல, அது வீணா போகுது. அந்த ஆதங்கத்துல தான் நான் பேசுறேன். நாங்களாம் களத்தில் இருந்திருக்கோம், வெயில்ல மழையும். எங்களை விட சம்பளம் உங்களுக்கு பல மடங்கு அதிகம். புரியுதா உங்களுக்கு? நீங்க இவ்வளவு தூரம் ஒரு முதல்வர் திட்டும் போது எந்தவித கண்டனங்களும் இல்லைன்னா அவ வரவன் போறவெல்லாம் பேசுவானே. இப்ப அரசு சார்பில் இருந்து என்ன மாதிரி ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும். நான் இந்த வீடியோ மூலமா கோரிக்கை வைக்கிறேன், தயவு செஞ்சு இது ஆரம்பத்திலே கிள்ளி போட்டுருங்க, இல்லைன்னா தாவேகா அரசுக்கு பெரும் ஆபத்து. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக எல்லா ஊடகங்களும் திமுக சார்பு நிலையில இருக்கிறதுங்கிறது வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு, வெளிப்படையா தெரிஞ்சிருச்சு. நான் என்ன கேட்கிறேன், முதல்வரை திட்டினார், எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் ஒரு நியூஸ் வந்துச்சா? ஒரு நியூஸ் சொல்லுங்க நீங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் தமிழ்நாட்டின் முதல்வர் விஜயின் மீது காட்டமான பதிவு பேசினார், ஏதாவது ஒரு நியூஸ், ஏதாவது ஒரு பெரிய சேனல்ல இல்ல. அப்ப இந்த சோசியல் மீடியா இயங்குமா? இயங்காதா? அப்ப பத்திரிகைங்கிற அறம் மறைக்கப்படுகிறது, ஒழிக்கப்படுகிறது போது இந்த சோசியல் மீடியா வீரியமாகும். கண்டிப்பா இந்த சோசியல் மீடியாவை ஒழிப்பதற்கு அவர்கள் ஒரு திட்டம் திட்டுகிறாங்க. புரியுதா உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? அப்போ இந்த சோசியல் மீடியா இன்னும் வீரியமாக செயல்படும். அப்போ உண்மைகளை யார் தான் சொல்றது? உண்மையை யார் தாங்க சொல்றது? இன்னைக்கு நான் என்ன கேட்கிறேன், தாவேகா அரசு தவறு செய்தா சுட்டி காட்டுங்க, விமர்சனம் வைங்க, அதை தான் நம்ம கேட்கிறோம். தாவேகா அரசு தவறு செய்து மந்தமா செயல்படுதா? ஆமா, மந்தமா செயல்படுது. ஒரு 15-20 நாளா மந்தமா செயல்படுது, ஏகப்பட்ட புகார்கள் வருது, அதை பத்தி பேசுங்க. யார் உங்களை வேணாங்கிறா? ஆனா தனி மனித விமர்சனம் மட்டும் ரொம்ப வேக வேகமா அதான் சொல்ல வரேன். யார் வேணாங்கிறா உங்களை? விமர்சனங்களை அரசின் மீது மக்களுக்கு சேவை நான் ஒரு பத்திரிகையாளர் எப்படி இருக்கணும், மக்களுக்கு ஒரு திட்டமோ மக்களுடைய அடிப்படைகளோ கிடைக்காத போது அது வெளிப்படக்கூடிய கொண்டு வந்து செய்தியாக வெளிப்படையாக செய்தியாக கொண்டு வரக்கூடியவன் தான் பத்திரிகையாளர், உண்மையான பத்திரிகையாளர். மக்களுக்கு இந்த பாதிப்பு இருக்கு, இந்த இடத்துல இந்த பிரச்சனைகள் இருக்கு, இது செய்தியாக கொண்டு வந்து அந்த மக்களுக்கு ஒரு பலன் கிடைக்கும். பார்த்தீங்களா? அதுதான் செய்தி, அதுதான் செய்தியாளருடைய தன்மை. புரியுதா? தனி மனித தாக்குதலே கிடையாது. நீங்க சுட்டி காட்டணும்னா தாவேகா அரசுல நிறைய விஷயங்கள் இருக்கு, நல்லதும் செய்யறாங்க, அந்த 60-70% சில தீமைகள் நடக்குது, அந்த தீமைகளை சுட்டி காட்டுங்க. அன்றைய தினம் தாவேகாவின் தலைவராக இருக்கும்போது தேர்தல் அறிக்கையில் படிக்கும் போது பல ஆண்டுகளாக இருந்தவங்களுக்கு அரசு பட்டா நிலம் தரேன்னு சொல்லி முதல்வர் சொன்னார், அன்றைய தாவேகா தலைவர் அவரு. அந்த அடிப்படையில் இப்போ கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய அரசு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அந்த மக்களை இப்போ அரசு அந்த இடத்தை ஆக்கிரமிப்பு செஞ்சு இடிச்சு தள்ளணுங்குது. அப்போ தாவேகா தலைவர் அதை பேசினார்ல, இப்போ முதல்வர் அவர்களே பட்டா கொடுங்கன்னு எந்த செய்தி சேனலாவது அதை ஒரு நாள் எடுத்து நீங்கள் நியூஸ் போட்டிருந்தீங்கன்னா அந்த 40-50 குடும்பத்துக்கு பிரதிபலனாக இருந்திருக்குமா இல்லையா?
ஆமா. அதுதான் நான் கேட்குறேன். இந்த நியூஸ் ஸ்ட்ரக்சருங்கிறதுமா மாற்ற வேண்டிய சூழல் போயிட்டு இருக்கு. நிறைய இருக்கு. மாற்ற வேண்டிய சூழல். கமர்ஷியல் வேணும், கமர்ஷியல் இல்லாமல் நடத்த முடியாது. கமர்ஷியலை கடந்து கொஞ்சம் மக்களுடைய நலன்களை இந்த ஊடகங்கள் இன்னும் அதிகமாக எடுக்கணும்னு நான் சொல்ல வரேன். தனி மனித விமர்சனையோ இல்லை தனி மனித தாக்குதலையோ எடுத்து நீங்க விவாதம் பண்ணுவீங்க. மக்களுடைய அடிப்படை தேவை, அதை எடுத்து விவாதம் பண்ணுங்க. அது விர்ச்சுவல் அரெஸ்ட் சரியா இருந்தா அந்த விர்ச்சுவல் அரெஸ்ட் எடுத்துட்டு போய் மக்கள்கிட்ட கொடுக்க போறாங்க, முதலமைச்சரை காட்ட போறாங்க. இந்த விர்ச்சுவல் அரெஸ்ட் போதுமா? எங்க இந்த மக்களுக்கு இந்த தேவைன்னா இந்த விர்ச்சுவல் அரெஸ்ட் கொண்டு போய் சேர்க்கறாங்க. இன்னைக்கு இந்த சென்னையில வந்து பெரும்பாக்கத்தில் ஒரு டிரான்ஸ்ஃபர், ஒரு வீடியோ தான் ஒரு பையன் போட்டான். அடுத்த நாள் மின்சாரத்துறை அமைச்சர்கிட்ட போது சரி செய்யப்படுது. அவன் திருப்பி ஒரு வீடியோ போடுறான். பார்க்குறோம், சந்தோஷமா இருக்கும். மாற்றம் வருது. இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தாவேக்கா வந்தோன்னு புகார்கள் அதிகமாகுது. ஓகே, இதையும் நம்ம பார்க்கணும். தாவேக்கா அரசு வந்தவுடன் புகார்கள் அதிகமாகுது. இது ரொம்ப ஆரோக்கியமான ஒன்று. இன்றைக்கு புகார் சொல்ல அஞ்சினர்கள் மக்கள் அச்சப்பட்டாங்க. புகார் வந்தாலே அச்சப்படுவார்கள். இன்றைக்கு மக்கள் அச்சப்படாமல் புகார்கள் அனுப்புகிறாங்கன்னா இந்த அரசின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை. புரியுதா? இதை வரவேற்கணும். இந்த பாயிண்ட்ல எந்த பத்திரிகையாளராவது பேசுறாங்களா? இன்னைக்கு முதலமைச்சர் தனிப்பிரிவில் மனுக்கள் கொடுக்க கூட்டம் அலைமுகுது. முதலமைச்சர் தனிப்பிரிவில் ஆன்லைன்ல கூட்டங்கள் அதிகமாகுது, புகார்கள் அதிகமாகுது. இந்த எண்ணிக்கையை எடுத்து நீங்க ஒரு செய்தி போட்டிருக்கீங்களா? வரலாறு காணாத புகார்கள் அதிகமாகுதுமா. இன்னைக்கு தைரியத்தோட மக்கள் வெளியே கொண்டு வராங்கம்மா. நீங்க கடந்த ஆட்சியில் ஒரு வீடியோ போடுமா, வட்ட செயலாளர் வந்து மிதிப்பான். யாரை பத்தினா? நீ எம்எல்ஏ பத்தி வீடியோ போறியா? மிரட்டுவானா இல்லையான்னு மக்களுக்கு தெரியும். மிரட்டுவானுங்கம்மா. இன்னைக்கு வந்து எம்எல்ஏ தப்பு செஞ்சாலும் தூக்கி போடுறாங்க, மிதிக்கிறாங்க. அப்ப இந்த அளவுக்கு மக்கள் வந்து வீரியமாக செயல்பட்டு மக்கள் இந்த புகார்களை வெளிப்படையாக சோசியல் மீடியாவில் கொண்டு வந்து போடுறாங்கன்னா இந்த அரசின் மீதும் இந்த முதல்வர் மீதும் இருக்கக்கூடிய நம்பிக்கைங்கிறேன். அப்ப இந்த அரசு சரியாக செயல்படுகிறது. இன்னும் கொஞ்சம் ஊக்கம் கொடுத்தீங்க, இன்னும் நல்லா செயல்படுவாங்க. அவ்வளவுதான் விஷயம். அதே கோணத்தில் தாவேக்கா மீது விமர்சனம் வராத மாதிரி இந்த தாவேக்கா அரசும் செயல்படணும். இன்னைக்கு விமர்சனம் வந்து நீங்க தூக்குவதை விட அந்த விமர்சனம் வராமல் தடுப்பதற்கு ஒரு 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 திட்டத்தை செயல்படுத்துங்க, ஒரு வழிமுறைகளை செயல்படுத்துங்க. அப்பதான் இது சரியான ஈக்குவலான விஷயங்களாக போகும். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு விமர்சனம் வருது, ஏன் அதை செய்யணும்? விமர்சனம் வர்றதுக்கு முதல் ப்ரிவியன்ஸா போங்க. இன்னைக்கு இந்த இன்னைக்கு மணல் ரீச்சில் போய் பணம் வாங்குறான், இங்க புகார் வருது, அங்க தொல்லை கொடுக்குறான், பாலியல், எல்லாத்தையும் மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு எல்லாத்தையும் வான் பண்ணுங்க. இந்த தாவேக்கா மீது கட்சி ரீதியாக யாராவது போனீங்கன்னா இனிமேல் வாழ்நாளிலே தாவேக்கால இணைக்க மாட்டான் சொல்லி ஒரு ஆணையை பிறப்பீங்களா பாருங்களேன். ஒருத்தன் தப்பு பண்ண மாட்டான். இன்னைக்கு மாவட்ட தலைவர்களாக இருக்கிறவங்க தான் எம்எல்ஏவாக இருக்காங்க. எம்எல்ஏ தப்பு செஞ்சால் கட்சி பதவியை தூக்குங்க. மாவட்ட செயலாளர் பதவியை நீங்கள் தூக்கி பாருங்க. அவர் எம்எல்ஏ தான், தாவேக்காவோட எம்எல்ஏ தான். ஆனால் அவர் செஞ்ச தப்புக்கு மாவட்ட செயலாளர் பதவி தூக்கப்படுதுன்னு சொல்லுங்களேன். எல்லா எம்எல்ஏக்கும் எல்லா மாவட்ட தலைவர்களுக்கும் பயம் வரும், பயப்படுவாங்க. ஸ்ட்ரிக்டாக நீங்கள் எடுங்க. ஏன்னா இது முதல் முறை மக்கள் உங்களை நம்பி வாக்களிச்சிருக்காங்க. ஸ்ட்ரிக்டாக ஆக்டிவிட்டி எடுக்கலைன்னா, நீங்கள் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கலைன்னா இந்த அரசு முற்றிலும் குப்பை அரசாக மாறிடும். புரியுதா? உங்களுக்கு ஆதரவு கொடுத்து இரவும் பகலும் போராடின இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ், உங்களுக்காக கடல் தாண்டி வாக்களிக்க வந்த இந்த மக்கள், இவங்களோட நம்பிக்கையெல்லாம் இவங்க வீணாக்குறாங்க. யாரு? உங்களுடைய முகத்தை வைத்து, உங்களுடைய அரசு, அதாவது விஜய் என்ற பிராண்டை வைத்து இவர்கள்லாம் சுற்றக்கூடியவர்கள். இவங்க பண்ணக்கூடிய பைத்தியக்காரத்தனம், இவங்க பண்ணக்கூடிய அடாவடி, இதனால ஒட்டு மொத்தமாக முதல்வருங்கிற அந்த பேர் தான் கெட்ட போயிரு. இன்னைக்கு அந்த பத்திரிகையாளர் பேசுறாருல, இவங்கனால தான் அவர் பேசுறாரு. சிம்பிள் அதுதான். இவங்களால தான் அவர் பேசுறாரு. முதல்வர் எங்கேயாவது மாமூல் வாங்கி நீ பாத்தீங்களா? கேட்குறேன் நான். விஜய் அவர்கள் மாமூல் வாங்குறாரு. முதல்வரின் உதவியாளர்கள் யாராவது வராங்க, எங்கேயாவது ஒரு வீடியோ பார்த்தீங்களா? முடியாது. முதல்வரின் உறவினர்கள் அடாவடி எங்கேயாவது பார்த்தீங்களா? எல்லாம் அவர்கள் கீழே இருக்கிறவங்க. நீங்க பண்ணிட்டு அசால்ட்டா இருக்கீங்க. ஒன்றும் செய்யாத அந்த மனிதர் எல்லாத்துட்டையும் கை கட்டி பதில் சொல்லணுமா, விமர்சனம் வாங்கணுமா? இதுதான் நம்ம கேட்கணும். இந்த எல்லைக்கு முதல்வரை தள்ளாதீங்க. முதல்வரும் இதை முன்னாடியே எச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கணும். இல்லைன்னா முதல்வர் எல்லாருக்கும் பதில் சொல்லணும். இவங்க பண்ணக்கூடிய இந்த பைத்தியக்காரத்தனம், முட்டாள்தனத்திற்கு, இவங்க பண்ணக்கூடிய அடாவடிக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இதே முதல்வர் தான் இயங்கணும். அப்போ நீங்க இந்த 5 வருஷம் இயங்கவே முடியாது. நீங்க இதை எச்சரிக்கையா நீங்க தயவு செஞ்சு விர்ச்சுவல் வாரிசு கொண்டு போய் முதல்வர்கிட்ட சேர்த்துருங்க. நான் பேசுறத இது நீங்க எச்சரிக்கையா நடவடிக்கையே எடுக்கலைன்னா உங்க அரசை இவங்களே கவிழ்த்துருவாங்க. யாரு? நிர்வாகிகளே கவிழ்த்துருவாங்க. அதனால இந்த எல்லைக்கெல்லாம் விட்டுறாதீங்க. முதல்வர் அவர்களே, எச்சரிக்கையாக இவங்க மேலாம் நடவடிக்கை எடுங்க. ஆரம்பத்திலே தூக்கி போடுங்க. நான் என்ன சொன்னேன், லட்சக்கணக்கான மக்கள், இளைஞர்கள் உங்க பின்னாடி இருக்கான். இன்னைக்கு நீங்க கோயம்பேடு வரப்போ அவ்வளோ மக்கள் நிற்கிறான். அவர் வந்தது ஆய்வுக்கு, ரோட் ஷோ நடத்தலை. அவர் வந்தது ஆய்வுக்குமா, ரோட் ஷோ நடத்தலை. அப்போ ஆதரவு இருக்குல்ல, அந்த மக்கள் உங்களை நம்புறாங்கல்ல, உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள
வாழை சுருட்டிட்டு வச்சிருங்க. இல்ல இப்ப நம்ம கீழே இருக்கவங்கன்னு பேசும்போது இப்ப தாவேக்கால இருக்கவங்களுக்குள்ளே இவ்வளவு பிரச்சனை, இப்ப மற்ற கட்சிகள்ல இருந்து வந்திருக்காங்கல்ல, ஒருவேளை அவங்க வந்ததுனால ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் கிடையாது. அவர்களும் இந்த வழிவகைக்கு போயிடக்கூடாது. உங்களுக்கு புரியுதா? இவங்க செய்யறத பார்த்து அவங்களும் அந்த செஞ்சிருவாங்க. அந்த ஆசைகள் தூண்டும். அப்ப நீங்க இதை முளையிலே வந்து கிள்ளி போட்டீங்க, இவங்களை வாழை சுருட்டிட்டு அடக்கி வச்சிட்டீங்கன்னா முதல்வருக்கு நல்லது. இல்லைன்னா அவர்கள் செய்யக்கூடிய அட்டூழியம், அவர்கள் செய்யக்கூடிய அடாவடி எல்லாருக்கும் முதல்வர் மீது தான் விமர்சனம் போகும். முதல்வர் விஜயை தான் விமர்சிப்பாருங்க. இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் உட்காந்து பேசிட்டு போறாருல, அப்போ ஒட்டுமொத்தமாக எல்லாரும் விமர்சிப்பாங்க. ஒட்டுமொத்தமாக அதுக்கு நீங்க தான் பதில் சொல்லணும். அதுக்கு வேற வழி இல்லை. நீங்க ஆரம்பத்தில் அது அவங்கள வந்து நீங்க மிரட்டி வாழை சுருட்டி நீங்க உட்கார வச்சிட்டீங்கன்னா எல்லாம் ஆஃப் ஆயிரும். நீங்க ஒரு மாவட்ட தலைவர் மீது நடவடிக்கை எடுங்களேன். அவர் எம்எல்ஏவா இருந்தாலும் ஒரு மாவட்ட தலைவர் மீது இன்னைக்கு தினமலர் பத்திரிகை அவ்வளோ விஷயங்களை வெளியிடுவான். அவ்வளோ குற்றச்சாட்டுகள் வருதுமா. அந்த குற்றச்சாட்டு நியாயமானதுன்னு அங்கே இருக்கக்கூடிய பகுதி மக்களே சொல்றாங்க. எம்எல்ஏ இப்படி பண்றாருங்க, இந்த மாதிரி உங்க கட்சிக்காரங்க இப்படி பண்றாங்க, அப்போ ஏன் நீங்க நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க? அதுதான் சொல்ல வரேன். நீங்க மக்கள் வந்து உங்களை நம்புறாங்க. இந்த நம்பிக்கை தான் நேற்று கோயம்பேட்டில் இந்த மக்களுடைய கூட்டம் இன்னும் உங்களை நம்பிட்டு தான் இருக்காங்க. அந்த நம்பிக்கையை நீங்க காப்பாத்துங்க. ஆனா எல்லாத்துக்கும் முதல்வர் பதில் சொல்ற மாதிரி இவங்க நடந்துக்கிறாங்க. அதுதான் வருத்தமா இருக்கு நமக்கு. ஏங்க ஒரு ஒட்டுமொத்தமாக அந்த முகத்தின் வைத்து தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரீங்க. அப்போ நீங்கள் எல்லா தப்பையும் நீங்கள் பண்ணிவிட்டு அவர் பதில் சொல்லணுங்கிற அந்த சூழலை நீங்கள் ஏங்க ஏற்படுத்துறீங்க? ஏங்க ஒரு நமக்கு தாவேக்கா எப்படி ஆட்சிக்கு வந்திருக்குன்னு ஒவ்வொரு உறுப்பினர்களும் நம்மளே பரிசோதனை பண்ணிக்கணும். புரியுதா? உணரல மக்களுடைய முக்கியத்துவம் எந்த அளவுக்கு. ஆமா, உணரலங்கிற நீ மக்கள் பார்த்துட்டே இருப்பாங்க. பார்த்துட்டு திடீர்னு செக் வச்சிருவாங்க. இந்த நான் என்ன ஒரு விஷயம் சொல்கிறேன். விஜய் அவர்களுடைய கவர்ச்சிங்கிறது என்னதான் கவர்ச்சியாக இருந்தாலும் 50-60 ஆண்டு காலம் திமுகவும் அதிமுகவும் இந்த மக்களுக்கு நல்லது பண்ணியிருந்தா எந்த கவர்ச்சியும் முன்னாடி தெரிஞ்சிருக்காது. எந்த கவர்ச்சியும் தெரிஞ்சிருக்காது. நல்லது பண்ணியிருந்தாங்கன்னா மக்கள் திமுகவுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. விஜய் அவர்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அவங்க வேணான்னு உங்களை ஒதுக்கிட்டு உங்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா உங்ககிட்ட ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு, நீங்க செஞ்சிருவீங்கன்ட்டு. அதை நீங்க குப்பையில தூக்கி போட்டுட்டு உட்காந்துருக்கீங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அப்போ எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களும் எல்லா அடிப்படை உறுப்பினரும் கண்ணாடி முன்னாடி நின்று நம்ம மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கோம். அதை கொஞ்சம் உணருங்க. திமுக அதிமுக விட அதிகமாக உங்கள் மேல புகார்கள் வரும்போது இதை தாவேக்கா வந்து கட்டுப்படுத்தணுங்கிறாங்க. இப்போ வந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி பட்ஜெட் கூட்டத்தொடர் வரப்போகுது. அதுக்காக வந்து இன்னைக்கு திமுக அமைச்சர்களோட கூட்டம் அப்படின்றது நடக்க போகுது. அவங்க எந்த மாதிரியான முன்னெடுப்புகள் எல்லாம் வந்து ரெடியா இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, எதிர்கட்சியா இருந்தால் எதிர்த்து தானே செயல்படணும். அதுல மாற்று கருத்து கிடையாது. அவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது தாவேக்காவை எதிர்க்கக்கூடிய சூழலை தான் உருவாக்குவாங்க. ஆனால் தாவேக்கா வந்து இன்னைக்கு பட்ஜெட்டு பிளஸ் கடன்கள்லாம் இருக்கிறத வைத்து பார்க்கும்போது பெருமளவுல வித்தியாசங்களை அவங்க கொடுக்க முடியாது. கொடுத்தாங்கன்னா வரவேற்கத்தக்கது. ஆனா அதுக்கான சொல்யூஷனை வந்து அவங்க நடவடிக்கைகள் எடுக்கணும். நமக்கு வரவு இருந்தாதான் பட்ஜெட்ல நமக்கு அந்த பிரதிபலனை நம்ம பார்க்க முடியுது. அவ கடனுக்கே நம்ம 15,000 13,000 கட்டி மாசம் வட்டி கட்டுறோம் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும்? பட்ஜெட்ல பெருசா அளவுல பண்ண முடியாது. ஆனா தாவேக்கா வந்து ஒரு விஷயத்தை பாராட்டணும்னா அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க. வெள்ளை அறிக்கைகள் 2 துறைகளை வெள்ளை அறிக்கைகள் மூலமாக, ரெண்டாவது வந்து முதல்வர் அவர்கள் சொன்னது போல எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, 10 லட்சம் கோடின்னு ப்ரீவியஸாக சொல்லிட்டாங்க. ஸோ அதனால தாவேக்கா வந்து இந்த பட்ஜெட்ல பெருமளவு இல்லைனாலும் மக்கள் அதை பெருசா எடுத்துக்க போறது இல்லை. ஆனா அடுத்தடுத்த வரக்கூடிய வருடங்கள்ல மக்கள் எதிர்பார்ப்பாங்க. இப்ப பெருசா இருக்காது. இதை வைத்து திமுகவினாலும் பெருசா அரசியல் செய்ய முடியாது. அந்த சூழலுக்கு தான் அவங்க தள்ளப்படுவாங்க. இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள்கிட்டயும் அசோக் அவர்கள்கிட்டயும் வந்து நிறைய போலீஸ்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் அப்படின்றது போயிட்டு இருக்கு. ஸோ 3 நாளா போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸும் வருது. எந்த மாதிரியான அவங்க ஒத்துப்பாங்களா? அவங்க வந்து தாவேக்கா எம்எல்ஏஸை வந்து நாங்க வாங்கணும் அப்படின்றத, இல்ல அதை வந்து போலீஸ் எந்த மாதிரி கண்டுபிடிப்பாங்க? அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும்? இல்ல, விசாரணைங்கிறது எல்லாத்தையுமே விசாரிக்கிறாங்க. முதல் வந்து ஃபோன் கால் தான். யார் அதிகமாக தொடர்புல இருந்தாங்க, யார் அதிக நேரம் உரையாடிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஃபோன் கால்ஸ் மூலியமாக தான் எல்லாருமே விசாரணை. அதுக்குனால தான் ஒரு தொலைக்காட்சியுடைய ஒரு செய்தியாளரும் விசாரணைக்கு கொண்டு போனாங்க. ஸோ அப்போ இந்த கேஸுங்கிறப்ப இந்த கேஸுடைய ஸ்ட்ரென்த்தை தான் நம்ம பார்க்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு 1,70,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 108 தொகுதிகள் அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. 20-30 தொகுதிகளில் பெரும்பான்மை மக்கள் கொடுத்துருக்காங்க. 2ஆம் இடம் தாவேக்கா வந்திருக்கு. அப்பேற்பட்ட அரசை கவிழ்க்கக்கூடிய சதி நடக்கும்போது அந்த அரசு ஸ்ட்ரிக்டான லெவல் ஆக்ஷனுக்கு போவாங்க. இது ஏதோ தனிப்பட்ட முதல்வர் மீது வைக்கக்கூடிய தனிப்பட்ட விமர்சனமோ இல்ல தாவேக்கா அரசின் மீது திணிக்கப்பட்ட அவதூறோ பொய்யான செய்திகளோ கிடையாது. ஒரு அரசையை டிஸ்மிஸ் பண்ணக்கூடிய வழக்கு. ஸோ இந்த கேஸோட ஸ்ட்ரென்த்தோட இந்த லெவலை பொறுத்து தான் விசாரணைங்கிற அந்த வீரியம்ங்கிறது அதிகமாகும். அப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த செந்தில் பாலாஜி சகோதரர் மீதும் விசாரிக்கப்படும். அதில் தவறு கிடையாது. அவங்க விசாரிக்கிறாங்க. ஆனால் அவங்க கோர்ட்டில் நிபந்தனை ஜாமீன் வாங்கிட்டு வந்திருக்காங்க. காலையிலையும் மாலையிலும் சைன் போடணும்னாங்க.
நிபந்தனை ஜாமீன் வாங்கிட்டு இந்த 15 நாட்களாக சைன் போடாமல் இருந்தாங்க. அப்போ போலீஸாருக்கு செந்தில் பாலாஜி ஒரு கடிதம் கொடுக்குறாரு, என் மீது எஃப்ஐஆர்ல என் பேரை கிடையாது, பேரே இல்லாமல் என்னை விசாரணை வலைத்தொழிலாக கொண்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதம் அதனால தான் நான் கையெழுத்து போடாமல் திரும்பி இன்னொரு ஆர்டர் கரூர் கோர்ட்டில் போகும்போது கரூர் ஜட்ஜி கிட்ட வந்து அசோக் வந்து அபராத தொகையை செலுத்திட்டு கையெழுத்து போட சொல்லி ஒரு ஆர்டர் கொடுத்த உடனே அப்புறமேட்டு தான் இந்த 3 நாளாக இவங்க போட்டுட்டு இருக்காங்க. அப்போ இந்த 3 நாளுக்குள்ளேயே இந்த விசாரணைகளை முடிக்கணும்னா காவல்துறை இது பண்றாங்க. அப்போ எவிடன்ஸ் இருக்கும் பட்சத்தில் இவர்கள் தான் குற்றவாளிகள்னு தீர்மானிக்கும் பட்சத்தில் நடவடிக்கை எடுப்பாங்க. அது ஒரு பெரிய ஆபத்தான ஒரு விஷயம். இதை செந்தில் பாலாஜியின் சகோதரரும் ஒரு வாதத்திற்கு இவர்கள் தான் குற்றவாளின்னு ஒரு வாதத்திற்கு நம்ம பேசுறோம். இவர்கள் தான் குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டால் ஒரு பெரும் ஆபத்தை திமுக செய்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களை ஏமாற்றுகிறது திமுக. இந்த மக்களின் மீது ஒரு என்ன சொல்ல அக்கறை இல்லாமல் இந்த மக்களை ஏமாற்றி ஏற்கனவே வாக்குறுதிகள் கொடுத்து தான் நீங்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தீங்க. இப்போ மேலும் ஒரு தவறை செய்தால் தாவேக்கா 200 இல்லை 234 தொகுதியும் தாவேக்கா முழுமையாக வெற்றி பெறும், மாற்று கருத்தே கிடையாது. உண்மை இதுதான், நிதர்சனமான உண்மை. இந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டு மறுதேர்தல் வறுமையானால் இல்லை தாவேக்கா அரசின் மீது இருந்துச்சுன்னா இந்த காழ்ப்புணர்ச்சிங்கிறது மக்கள்கிட்ட இருக்காது. நீங்க தாவேக்கா மீது எவ்வளவு குற்றம் சாட்டினால இந்த ஒரு பாயிண்ட் போதும், இந்த 5 வருஷம் உங்களை போட்டு அடி நடிப்பார். இதுதான் நடக்கும். அப்ப இந்த விசாரணைங்கிறது நடக்கும். ஏன் அப்படின்னா ஃபோன் கால் வச்சுதான் பண்ணாங்க. அப்போ குற்றம் சாட்டக்கூடிய செந்தில் பாலாஜியின் சகோதரரும் முதலாவதாக கைது செய்யப்பட்ட அந்த யூடியூபரும் ஒரே நாள் ஈரோட்டில் இருந்திருக்காங்க. இது கேஸோட ஆர்குமெண்ட்ஸ்ல இருக்கு. நிபந்தனை ஜாமீன்ல அவங்க வைக்கக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ் புரியுதா? அப்போ ஒரே நாள் 2 பேரும் ஏன் ஈரோட்டில் இருக்கணும்? ஒரே நாள் பர்ச்சேஸ் பண்ண போனீங்களா? இப்போ இவ்வளோ கேள்விகள் வருது இல்லை? அப்போ அதன் அடிப்படையில் தானே விசாரிக்கிறாங்க. அப்போ நியாயமான விசாரணை தானே. அப்போ இந்த கேஸோட ஸ்ட்ரென்த்தின் லெவலை பொறுத்து தான் விசாரணைகள் நடக்கும். நீங்க ஆட்சியை கவிழ்க்க ஒரு சதி நடக்கும்போது அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு தாவேக்கா செல்வது தவறு கிடையாது. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் அவங்க காப்பாற்றிக்கணும். அவங்க எந்த லெவலுக்கு வேணா போவாங்க, எப்படி வேணா விசாரணை பண்ணலாம். அந்த அதிகாரம் தாவேக்காவுக்கு இருக்கு, அதுதான் அவங்க செய்யறாங்க. அப்படிதான் நம்ம பார்க்குறோம். உங்களுடைய விளக்கங்கள் எல்லாமே மக்களுக்கு ஒரு நல்ல புரிதலை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறோம். உங்களுடைய காலத்திற்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றிமா.